ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, டிஆர்பிக்கான வீடியோஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி போட்டுட்டு இருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஓ எக்ஸாமுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து தமிழ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சைக்காலஜியும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 7 யூனிட் வந்து நான் கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் அதனோட தமிழ் வீடியோஸும் சைக்காலஜிஸும் கண்டினியூ ஆகும். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ பிஓ எக்ஸாமா இருக்கட்டும் அண்ட் பிஜிடிஆர்பி அண்ட் யூஜிடிஆர்பி. டிஆர்பியை பொறுத்தவரும் இந்த 3 எக்ஸாம்களில் வந்து பார்த்தா நமக்கு தமிழ் தகுதி தேர்வு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய ரோல் வந்து பிளே பண்ணக்கூடியதாக வந்து இருக்கும். ஸோ நீங்க ப்ரீவியஸ் நடந்த எக்ஸாம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தா இந்த தேர்வுல வந்து ஃபெயில் ஆயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எதை படிக்கணும், எப்படி படிக்கணும், எதை படிச்சுதான் போதும் தெரிஞ்சுதான் கண்டிப்பா அவங்களும் வந்து அதை பாஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம இதுல எதை படிக்கணும், எப்படி படிக்கணும் பார்த்துட்டு அதுக்கான உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு வந்து கொடுத்துட போறோம். ஸோ உங்களுக்கு அது வந்து பயனுள்ளதா வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இதுல டெட் பண்ணாதான் வந்து யூஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து எழுத முடியும். மற்ற பிஜிடிஆர்பி பிஓ எக்ஸாம் வந்து நீங்க அப்படி எழுத வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வந்து யூஜி வித் பிஎட், பிஜி வித் பிஎட் இருந்தாலும் அந்த எக்ஸாம் வந்து எழுதிடலாம். ஓகேங்களா? சரி, இருந்தாலும் இந்த 3 எக்ஸாமுக்கும் காமனாகவே என்ன பண்றாங்கன்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. அப்படி வைக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. கொஸ்டின் எடுத்துறீங்க, 30 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 50 மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. 30 மினிட்ஸ் வந்து அது கொடுக்குறாங்க. ஒரு அரை மணி நேரத்தில் 30 வினாக்கள் 50 மார்க்ஸ் வந்து அது கொடுக்குறாங்க. 30 வினாக்களுக்கு எப்படி 50 மார்க்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு சில கொஸ்டின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1 மார்க்ஸும், சில கொஸ்டினுக்கு வந்து 2 மார்க்ஸ், அதாவது பொறுத்துக அந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் இப்போ 4 பாயிண்டா வச்சுட்டு அதுலேருந்து எடுக்கக்கூடிய கேள்விகளுக்கு 2 மார்க் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து பிரித்து கொடுக்குறாங்க. ஸோ அப்படி கொடுக்கறது மூலமா வந்து அவங்களுக்கு 50 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 50 மார்க்ஸ், 30 கொஸ்டின்ஸ்ல 50 மார்க்ஸ் வந்து கேட்குறாங்க. அதில் நம்மளுக்கு எவ்வளோ பாஸ் மார்க்காக கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 40% மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பாஸ் மார்க்காக வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னால் பாருங்க, த சிலபஸ் ஃபார் த கம்பல்சரி பேப்பர் 10th ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ டவுன்லோட் ஃப்ரம் த டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அஃபிஷியல் வெப்சைட். அதுக்கான சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் புக்கு சொன்னதால 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக் மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். நீங்கள் வந்து இந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து இது பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு 40 மார்க்ஸ் எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மொத்தம் 50 மார்க்ஸ், 30 கொஸ்டின்ஸ் 50 மார்க்ஸ். அப்போ 40 மார்க்ஸ் அப்படின்றதுனால 0 அடிச்சோம்னா எனக்கு 20. அப்போ 20 மார்க் எடுத்தாலே நம்ம வந்து போதுங்க. 50 மார்க்ல நம்ம 20 மார்க் எடுத்தாலே நம்ம வந்து போதும். ஒன்று 2 மார்க்ஸ் கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்க ஒன்று 10 டைம் ரைட்டா போட்டீங்கன்னா போதும். அப்படின்னா 1 மார்க்ஸ் கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸை இதுல ஒரு 10, 2 மார்க்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ்ல ஒரு 5 கொஸ்டின் நீங்க ரைட்டா போட்டீங்கனாலே நீங்க என்ன பண்ணிடுறீங்க, எலிஜிபிள் ஆயிடுறீங்க. ஓகேங்களா? ஆனா நம்ம வீடியோஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே நீங்க மேக்ஸிமம் எல்லா கொஸ்டினும் வந்து போட்டுருவீங்க. அதை பத்தி நீங்க வந்து பயப்படவே தேவையில்லை. ஓகேங்களா? அப்போ ஒரு 20 மார்க்ஸ் அப்படின்றத வந்து நம்மளுக்கு வந்து இங்க வந்து கொடுக்கப்படுதுங்க. சரி, இப்போ நம்ம தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் பொறுத்தவரை நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் உங்களுக்கு நான் வந்து வேர் டு எங்கேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத புக்கு பேஜோட உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருப்பேன். பிஓ எக்ஸாம்ஸ்க்கும் சரி, யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பிக்கும் சரி. ஸோ அப்போ பார்க்குறப்ப 10th தமிழ் புக்கில் இருந்தால் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கொஸ்டின்ஸ் எடுத்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ 10th தமிழ் புக்கை மட்டும் நம்ம வந்து பார்த்தாலே போதும் அப்படின்ற பட்சத்தில் தான் வந்து இந்த மூணு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வருது. அப்போ 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கை நம்ம வந்து லைன் பை லைன் படிச்சுட்டாலே நம்ம என்ன பண்ண முடியுங்க, ஸோ இந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து நம்ம வந்து அடிச்சிட முடியும். ஓகேங்களா? ஸோ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கான அந்த ப்ரெஷர் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஸோ அது வந்து நீங்கள் அதை வந்து இதையும் படிக்கணுமா அப்படின்னு மனநிலை இல்லாமல் நீங்கள் யூஜிடிஆர்பி படிக்கிறீங்க அப்படின்னா மேஜர் மட்டும் படிக்க போறீங்க. பிஜிடிஆர்பினால மேஜர் அண்ட் ஜிகே அண்ட் சைக்காலஜி படிக்க போறீங்க. பிஓ எக்ஸாம்னா சிலபஸ் மட்டும் படிக்கிற போல நீங்கள் இருந்துக்கோங்க. உங்களுக்கு வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து நான் என்ன பண்ணிடுறேன், உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துறேன். போகிற போக்கில் நீங்கள் இந்த வீடியோஸ் பார்த்தீங்கனாலே போதும் உங்களுக்கு வந்து இதுவாயிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம டெய்லி 10 கொஸ்டின்ஸாக உங்களுக்கு வந்து அதை நான் கவர் பண்ணி கொடுப்பேன். ஸோ இது நீங்கள் எங்கன்னா ட்ராவல் பண்ணுறப்ப, ஏன்னா லாஸ்ட் டைம் பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதுறவங்க வந்து நம்மளுக்கு வந்து நம்ம போட்டிருந்தோம். அப்போ நம்மளுக்கு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, சார் நாங்கள் வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் படிக்கவே இல்லை, உங்கள் வீடியோஸ் மட்டும் தான் பார்த்தோம். நான் வந்து ஒர்க் பண்ணுறப்போ வந்து ஹெட்செட் மூலமாக கேட்டேன், ட்ராவல் பண்ணுறப்போ ஹெட்செட் மூலமாக கேட்டேன், நான் வீட்டில் என்ன சமையல் செய்கிறப்போ ஹெட்செட் மூலமாக போட்டு கேட்டேன். அப்படி கேட்டதுலேயே நான் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அது போல தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ இந்த வீடியோஸ் நம்ம வந்து போட போகிறோங்க. அப்போ இந்த வீடியோஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே வந்து போதும், நீங்கள் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டை நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க. நீங்கள் அதுக்காக பாதர் பண்ணி அதை மைண்டில் ஏற்றி நீங்கள் அது ஒரு ப்ரெஷர் ஏற்றுக்க தேவை. அது நீங்கள் வாரத்துக்கு வச்சுட்டு நீங்கள் மற்ற இப்போ பிஓ எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா நீங்கள் சிலபஸ் கவர் பண்ணால் போதும், மற்ற எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா நீங்கள் மேஜர் சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ணால் போதும் அப்படின்ற மனநிலையோட நீங்கள் என்ன வந்து போதும். தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டை வந்து நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் அதுக்கான பிடிஎஃப் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் நம்ம போகிறோம் அப்படின்னா ஒரு யூனிட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த யூனிட்டுக்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். நீங்கள் அதையும் வச்சுட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து ஒரு ரிவிஷன் போல வந்து படிக்கலாம். அதோட நீங்கள் வீடியோ கேட்டு வாய்ஸ் மூலமாக கேட்கறது உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும். ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுற டைமில் நீங்கள் காதால் கேட்க அது உங்களுக்கு நல்லா ரிஜிஸ்டர் ஆகும். நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸாமில் நீங்கள் மார்க்ஸ் எடுத்துடலாம்.
கொஸ்டின் எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ 10th தமிழ் புக்கை லைன் பை லைன் நம்ம வந்து எடுத்து கொடுக்க போகிறோம். என்னைக்குல இருந்தா நாளைக்குலேருந்து உங்களுக்கு நான் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் அந்த லைன் பை லைன் கொடுக்கக்கூடியதை நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து என்ன ஆகுங்க, கண்டிப்பாக அது வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும். ஸோ தமிழ் எக்ஸாம் டெஸ்ட்டை நீங்கள் வந்து தாராளமாக கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போது நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்க்க முடியும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிட்டுருங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பியூ எக்ஸாமுக்கு சைக்காலஜி ஒரு 7 யூனிட்ஸ் நம்ம வந்து போட்டிருக்கோம். மீதியும் நான் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ண போறேன். தமிழும் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி போடப்பட்டிருக்கு. ஸோ தமிழ் நம்ம எது வரலும் போட்டிருக்கோம் அப்படின்றத யாராவது கமெண்ட்ல சொல்லுங்க. அதனோட கண்டினியூஷன் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்து உங்களுக்கு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்.